கைகளால் எழுதினான் கேட்டார் இல்லையா? அதற்குரிய பதில் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் கையால் எழுதினான் என்று தெளிவான வார்த்தைகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாயால் சொல்லி இருக்கிற காரணத்தினால் தௌராத்தை கையால தான் எழுதினான். மற்ற வேதங்களை மலக்குகள் மூலமா கொடுத்த மாதிரி அதை கொடுக்கல, மலக்குகள் மூலமா ஓதி காட்டி மனப்பாடம் பண்ண வச்ச மாதிரி பண்ணல, ரிட்டன்ல எழுதி அல்லாஹ் பலகையில கொடுத்தான் என்று நம்ம நம்புகிறோம். ஏன் சொல்றோம்? அப்படித்தான் ஹதீஸ்ல இருக்கிறது. என்னோட கேள்வி ஜமாலேக்கர். என் பேர் அபு தாஹிர். இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலக மக்கள் அனைவரும் குர்ஆன் ஹதீஸின் தூய வடிவில இறைவனுக்கு உருவம் இல்லை என்னும் ஒரு சித்தாந்தத்துல இருக்கிறாங்க. இந்த நிலையில புதிதாக ஒரு உருவ வழிபாட்டு கொள்கையை கொண்டு வந்தால் அந்த நிலையை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவனுடைய நிலை மறுமையில் எப்படி இருக்கும்? அவன் மறுமையில மகசரில நிக்க வச்சுட்டு சொன்னாங்க, அந்த ஹதீஸ்ல நிக்க வச்சுட்டு எல்லாரும் கேக்குறாங்க, உன்னோட அவரவர்கள் வழிபட்ட தெய்வங்களோட போங்க அப்படின்னு கேக்குறது யாரு? அல்லாஹ் தான் கேக்குறான். அப்போ இந்த உருவ வழிபாடு கவனத்துல இருக்கிற உருவங்களை வழிபட்டு கொண்டு இருக்கிற இந்த மனிதர்கள் அல்லாஹ்வோட நீ காலை காட்டு, அதை பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன், நான் வச்சிருந்தது ஒன்னத்தானா இல்ல வேற கற்பனையான உருவமா அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்களா? இல்ல நான் வச்சிருந்த உருவம் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி போயிடுறாங்களா அப்படிங்கறத என்னோட. இப்பொழுது இறைவனுக்கு உருவம் உண்டு என்று வாதிடக்கூடியவர்கள் எந்த பிரிவுல இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது இந்த பிரிவுல இருப்பாங்க அந்த பிரிவாக இருப்பாங்க நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த கொள்கையை கொண்டவர்கள் மறுமையிலே நிச்சயம் தோல்வி அடைவார்கள், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு கற்பனையில் கூட உருவத்தை வடிக்க கூடாது, இதுதான் உண்மை. ஏன்னா இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறது குர்ஆனிலே இல்ல, ஹதீஸிலே இல்ல, சஹாபா பெருமக்கள் அப்படி சொல்லல, உறுப்பு இருக்கிறதாக எந்த இமாம்களும் சொல்லல. இந்த வசனங்களுக்கோ ஹதீஸ்களுக்கோ எந்த இமாமும் விரிவுரையிலே கூட இது உறுப்பை தான் அறிவிக்கிறது என்று சொல்லவே கிடையாது. அப்ப இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதான் இந்த கொள்கை ஆகி போச்சு. யாருமே சொல்லலண்டாக்கா, ஒரு ஆளுமா சொல்லாம இருந்துட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்ன புரியுறோம்? இதற்கு ஆதாரம், இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, அப்படி யாரும் சொல்லவும் கிடையாது அப்படிங்கிறது. அதே நேரத்தில் இவங்க எந்த பிரிவு இருப்பாங்க அதை நம்ம சொல்ல வேணாம், அது நமக்கு தேவையும் அல்ல. ஆனா இந்த கொலையை கொண்டவர்கள் மறுமையிலே வெற்றி பெற முடியாது. காரணம், அவர்களும் ஏதோ ஒரு வகையிலே இணை வைக்கிறார்கள். சில பேரு விக்கிரகங்களை வெளியிலே கல்லிலே செதுக்கி வணங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க கற்பனையிலே விக்கிரகங்களை செதுக்கி வணங்கிட்டு இருக்கிறாங்க. கற்பனையில கை காலுனாக்க கற்பனை சிந்தனை வந்துடும்ல, ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹ் அல்லாததையும் வணங்குகிறார்கள். மறுமையிலே வெற்றி பெற முடியாது. இந்த சூழ்நிலை தாங்க உருவாக்கும். அதே போல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த அல்லதிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஒரு குர்ஆனுடைய வசனத்திலிருந்தே கொடுத்தோம். என்ன ஒரு சட்டம் தப்பு அப்படிங்கிற காட்டுறதுக்கு குர்ஆன் வசனத்திலிருந்தே கொடுத்தோம். அல்லதிங்கிற மௌசூல் வந்துட்டா இதுதான் ரூல், நீங்களே அப்படி எந்த கிதாபிலையும் இல்ல, அப்படி இருந்தா காமிங்க. சரி, அவங்க காமிக்கவும் இல்ல, இப்போ வசனத்தை எடுத்து கொடுத்தோம். அப்படிங்கும் பொழுது இனிமேல் இப்பொழுது ஈமான் கொள்கிறேன், சரி ஹுவல்லதி யுஸவ்விருக்கும்ங்கிறதுக்கு இப்பொழுது உருவம் கொடுக்கிற அப்படின்னு தான் அர்த்தம். அப்பமா அப்ப அதுக்கு முன்னாலே எல்லாம் இறைவன் உருவம் கொடுத்தான், என்ன ஆகி போச்சு? இந்த வசனம் இறங்கும் போது அதுக்கு முன்னால எவ்வளவு பேருக்கு உருவம் கொடுத்துட்டான், அதெல்லாம் என்ன அல்லாஹ் செய்யலையா? அதுக்கு முன்னாலேயும் செஞ்சான், அப்பவும் அல்லாஹ் உருவம் கொடுக்கறான், இனிமேலும் கொடுப்பாங்கிற வசனம் தருதா இல்லையா? இல்லாட்டி அப்பொழுதும் அதுக்கு பிறகும் தான் அல்லாஹ் உருவம் கொடுக்கறான், அதுக்கு முன்னால கொடுத்து வேற ஆளுன்னு வந்துரு. அப்ப ஹுவல்லதி யுஸவ்விருக்கும்ங்கிறது எல்லா அர்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா? அப்படிங்கறதுனால ஒன்னு சொல்லிட்டோங்கிறதுனால அதுக்காக இந்த ஒரு வார்த்தை இருக்குது ஃபியூச்சர் டென்ஸுக்கு, அதே போல நிகழ்காலத்துக்கு பிரசன்ட் டென்ஸ் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு, அது இப்ப பிரச்சனையே கிடையாது, அதை எல்லாருமே ஒப்புக்கொண்டதுதான். இப்ப பிரச்சனை என்னன்னா அல்லதிங்கிற மௌசூல் வந்துட்டா அது எந்த வார்த்தை வருதோ அந்த டென்ஸோட மீனிங் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற சொன்ன சட்டம் சரியா இல்லைங்கிறது இப்ப பிரச்சனை. அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம்ங்கிறது எல்லாம் தெரிஞ்சதுதான், கருத்து ஒருபாடு கிடையாது, சொல்ல தேவையில்லை. அதனால இப்ப யுஸவ்விருக்கும்ங்கிறதுல முன்னாலும் செஞ்சால் வரத்தானே செய்யுது. அதே அடிப்படையிலே தான் மறுமையிலே
இந்த வடிவத்தை பார்ப்பார்கள் அறிந்த அப்படிங்கும் பொழுது அது பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஏற்கனவே அறிந்தது அப்போதும் அறிந்ததுங்கிற மீனிங் தாராளமா கொடுக்கலாம். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில அப்படிங்கிறதையும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது ரிஃப்கான். அதாவது தற்பொழுது சகோதரர் கேட்ட கேள்விக்கு ஜமாலிய சகோதரர்கள் விடையளித்தார்கள். அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? பி ஜெயமல் அப்தின் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. மறுமையில என்ன நடக்கும்போது இது நல்ல கேள்விதான், தேவையான கேள்வி. ஏன்னா இதுல நாளைக்கு மறுமையில நம்ம வெற்றி பெறணும் இல்லையா? இப்ப இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு ஒரு சாராரு சொல்றோம், ஒரு சாராரு உருவம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப ரெண்டு விதமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாட்ட போய் நிற்கும் பொழுது அது எது சரியாக இருக்கும், எப்படி யார் அதுல வெற்றி பெற முடியும்? ஏன்னா எல்லாமே மறுமைக்காகத்தான் இந்த கொள்கையில் நம்ம இருக்கிறோம். இஸ்லாத்துல இருக்கிறத மறுமையில் வெற்றி பெறுவதாகத்தான் இருக்கிறோம். அதனால எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கொண்டால் மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேட்கிறார். எந்த மாதிரி கொண்டால் வெற்றி பெற முடியும் என்பதை நான் ஆரம்பமாக எடுத்து பாடின ஹதீஸ்ல இருக்கிறது. எந்த மாதிரி இருந்தா வெற்றி பெற முடியும்? அந்த மக்கள்கிட்ட இறைவன் வர்றான், உருவத்தில் வர்றான். நீ எங்க உருவன் இறைவன் இல்லைங்கிறாங்க. ஏன்? அவர்கள் இறைவன் என்று சொல்லத்தக்க உருவத்தில் அவன் வரல. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? வேற ஒரு உருவத்தில் வருகிறான். அதை அவர்கள் இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த உருவம் என்ற அடிப்படையில் தான் அவனை அவர்கள் பார்க்கிறார்கள். உருவம் என்ற அடிப்படையில் தான் அந்த உரையாடல் நடக்கிறது. இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது அப்ப இங்க அந்த மாதிரி நம்பினா தானே வெற்றி பெற முடியும். எந்த மாதிரி நம்ம அல்லாஹ் நம்மகிட்ட பார்க்க போறானோ நம்ம பார்க்க போறோமோ அந்த மாதிரி நம்பினால்தான் மறுமையில வெற்றி பெற முடியும். இறைவனுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமில்லாதவன் ஏன் வர்றான்? ஒண்ணுமில்லாத உருவமற்றவன் ஏன் உங்கள்கிட்ட வர்றான்? எப்படி வருவான்? ஒரு உருவத்தில் நூறு உருவத்தில் இப்படி மாறுவான். முந்தி இருந்த வடிவத்தை விட வேற ஒரு தகவல் எல்லாம் கொண்டு வருது. வேற ஒரு வடிவமாக மாறி நிற்பான் என்றெல்லாம் வருகிறது. அது வேற ஒரு வடிவம் மாறுறதுல கூட சில ஆளுக்கு எங்களுக்குள்ள ஒரு கேள்வியை பதிவு பண்ணாங்க. வேற ஒரு வடிவம்னா அப்ப ஒன்னு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது ஆயிடுது. ஒரு வடிவம் அல்லாஹ் உடையது, இன்னொரு வடிவத்தை படைச்சுக்கிட்டானா அப்படின்னு பயங்கரமான விளக்கம் எல்லாம் சொன்னார்கள். அது அர்த்தம் அப்படி வராது. அல்லாஹ் இருந்து கொண்டே இன்னொரு ஒருத்த படைச்சு அனுப்பிலாம் விடல. அவன் தான் ரெண்டு மாதிரியும் காட்சி தர்றான். அவன் தான் அந்த ஒருத்தன் தான் ஒரு உருவம் தான் ரெண்டு விதமா சாதாரணமா தென்படுற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு காட்சியை தர்றான். அவன் நினைத்தால் பிரம்மாண்டமாகவும் காட்சி தருவான். அவன் நினைத்தால் பிரம்மாண்டமாகவும் காட்சி தருவான். அவன் நினைத்தால் இவன் இறைவனா இருக்க மாட்டான் நினைக்கிற மாதிரியும் காட்சி தருவான். அப்படின்னு நான் சொல்லல. அப்படி தந்ததுனாலதான் நீ இறைவன் இல்ல, உன்னை விட்டு நவுது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தர்றேன், அல்லாஹ் இந்த ஆள்கிட்ட காப்பாத்தி விடு, நான் தான் இறைவன்கிறான், இவன் இறைவன் இல்லைன்னு சொல்லி இந்த மக்களையும் மறுத்தாங்க. அப்ப உருவமாக ஒன்றை பார்த்து வேற ஒருத்தன் இறைவன் வடிவத்தில் வந்ததுனால தானே அதை மறுத்தாங்க. வேற ஒருவன் நினைத்து கொண்டு அல்லதான் வந்திருக்கிறான். வேற ஒருவன் வந்ததாக நினைத்து கொண்டு தான் அவங்க என்ன செய்யறாங்க? யாரெல்லாம் காப்பாத்திரு, இவன்லாம் இறைவன் சொல்றான், பார்த்தா இறைவன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற தோட்டுதான் நீ தான் இறைவன் எங்கள் ரப்பன்னு ஒத்துக்கொள்றாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கனு? இறைவனுக்கு இந்த உலகத்துல உருவமா உருவாக்கி தெரியாத உருவத்தை வடிச்சு வணங்கினா வெற்றி பெற முடியாது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உருவமே இல்ல சூனியம் நினைத்தாலும் வெற்றி பெற முடியாது. ஆனால் இறைவன் தனக்கே உள்ள வடிவத்தில் இருப்பான். அப்படி நம்ம நம்புகிறோம். அவனுக்கே உள்ள ஒரு வடிவம் என்னங்கிறது அங்கதான் பார்ப்போம். அங்க அவன் சொல்லும் போது நமக்கு விளங்கும். அப்ப பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா இருக்கிற அடிப்படையை நீங்க மறுத்தரக்கூடாது. ஒளி ஒளி நினைச்ச உங்களுக்கு இப்படி வந்தான்னு வைங்க, நீலாம் இறைவன் இல்லைன்னு நிஜமாக இறைவன் காட்சி தரும்போது மறுத்துவிட்டு நரகத்துல போய் விழுந்துருவாங்க, நரகத்துல போய் விழுந்துருவாங்க. அப்ப நம்ம இப்படி நம்பி இருந்தால் தான் இறைவன் நாளைக்கு மறுமையில் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. முன்னாடியே இந்த உருவத்துல வருவான், அப்புறம் வேற உருவத்துல வருவான் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அதனால மறுமையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டா, இறைவனுக்கு உருவம் இருக்கு, அது நமக்கு தெரியாது, நம்ம அந்த உருவத்தை படிச்சிடக்கூடாது, இறைவன் சூனியம் கிடையாது என்று யார் நம்புகிறார்களோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள். அடுத்து அல்லது யுசவீருங்கிறதுக்கு பாருங்க, யுசவீருன்னு சொன்னா வடிவம் கொடுக்கிறான் நிகழ்காலம் அர்த்தம் சொன்னோம். அப்ப நேத்து கொடுக்கலையான்னு கேட்கிறாங்க. நேத்து கொடுக்கலன்னா இது சொன்ன நேத்து கொடுக்கணும் அர்த்தம் வருமா? அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்ல. யுசவீருக்கு சென்ற கால அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா வருங்கால அர்த்தம் அதுக்கு வைக்க இயலாது. வருங்கால அர்த்தம் கொடுத்த அதே நேரத்தில் சென்ற கால அர்த்தம் வைக்க இயலாது. இறைவன் எருசுக்கு ரிசுக்களிப்பான்னா நேத்தளிக்கல என்ன கேட்கறது? இப்ப இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நேத்தளிக்கிறது வேற வார்த்தையில அவன் சொல்லுவான், இன்னைக்கு அளிக்கிறத வேற வார்த்தையில சொல்லுவான்.